வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். ஸ்ரீலங்காவின் போலி பிரச்சாரத்துக்கு உதவும் மலேசியா. கிளாங் வழியில் கைதானவர்கள் வான்படை புலனாய்வு ஊடக பிரிவு தலைவர்களாம். மலேசியாவில் கிளாங் வழியில் இன்று பல்வேறு இடங்களிலும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது தமிழீழ விடுதலைக்காய் போராடிய போராளி அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய காவல்துறை மா அதிபர் தன் சிரி காலித் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். பெட்டலிங் ஜாயா மற்றும் கிளாங் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இவர்கள் பிடிபட்டுள்ளனர். 2004ஆம் ஆண்டு தொடக்கம் இவர்கள் மலேசியாவில் அகதிகள் என்ற போர்வையில் வசித்து வந்துள்ளனர். உலகெங்கும் திரட்டப்படும் நிதியை கொண்டு இவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உயிர் கொடுக்க முனைந்ததாகவும் மலேசிய காவல்துறை கூறியுள்ளது. இவர்கள் மூவரும் குடிவரவு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் புலிகளின் வான்புலிகளின் பிரதி தலைவர் என்றும், மற்றொருவர் புலனாய்வு தலைவர் என்றும், 3ஆம் அவர் ஊடக விவகார தலைவர் என்றும் மலேசிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மூவரும் 30 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் ஆவர். ஸ்ரீலங்கா அமெரிக்க அரசுகளால் தொடர்ந்து கூறப்படும் போலி பிரச்சாரமான தமிழீழ விடுதலை புலிகள் புலம்பெயர் தேசங்களில் இயங்குகின்றார்கள் என்று கூறும் நாடகத்துக்கு மலேசியா தொடர்ந்து உதவி வருவது அறிந்தது. அண்மையில் ஸ்ரீலங்கா புலனாய்வு அமைப்பு உறுப்பினர்கள் பலர் மலேசியாவுக்குள் ஊடுருவி பல மட்டங்களில் தமிழர்களுடன் இணைந்து தகவல்களை திரட்டினார்கள். அப்புலனாய்வு வேலைக்காய் பல முன்னாள் போராளிகளை ஸ்ரீலங்கா அரசு பாவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியே இவர்களின் கைது என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் நெல்லியடி வதிரி பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் பாடசாலை அருகில் 5 வயோதிபர் புரிந்த விபச்சாரம். யாழ் நெல்லியடி வதிரி பகுதியில் அமைந்துள்ள வீரவங்கை விக்னம் வீதியில் நடந்த கொடிய சம்பவம். அழகான குடும்பம், திருமணமான பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என அனைத்தும் உள்ள 40 வயது தொடக்கம் 60 வயதுக்கு இடைப்பட்ட வயோதிபர்கள் 45 வயது பெண்ணை யாழ் நகர் பகுதியில் இருந்து அழைத்து வந்து வரிசையில் நின்று விபச்சாரத்தில் ஈடுபட்ட கேவலம் நடந்துள்ளது. அவர்களின் பேர் பட்டியலை தந்து அந்த குடும்பங்களை நோகடிப்பது எமது நோக்கம் இல்லை. தமிழர்களின் நிலை எப்படி மாற்றம் அடைகின்றது என்கின்ற செய்தியை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சிலர் தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் கையும் களவுமாக பிடிப்பட்டவர்கள் 30ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராக வேண்டும் என படிக்கப்பட்டுள்ளது. இதில் ஈடுபட்ட 2 தப்பித்துக் கொண்டனர், 5 கைது செய்யப்பட்டனர். தொடுவாய் சிங்களவர்களின் தாக்குதலுக்குள்ளாகும் தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை பற்றிய பின்னணி. ஸ்ரீலங்கா காவல்துறையின் பொறுப்பற்ற நடத்தையும், சட்டத்தை அவமதிக்கும் தன்மையும், மக்களின் பிரச்சனைகளை உணராத பழக்கமும், லஞ்சம் எடுக்கும் முறையும், சட்டவிரோதமான முறைகளில் செயல்படும் தன்மையும், மக்களுக்கு காவல்துறை மீது வெறுப்பையும் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற ஆதங்கமுமே அதிகரித்துள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறைகளின் செயற்பாட்டால் அன்றாடம் தமிழர் அனுபவிக்கின்ற கொடுமையில் ஒரு சிறு பங்கை சிங்களவர்களும் அனுபவிக்கின்றனர். அதனால் காவல்துறை மீது வெறுப்படைந்த சமூகமே நாடு முழுவதும் அதிகரித்துள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறையில் என்ன வேண்டுமெனிலும் பணம் கொடுத்து அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிலைதான் இருக்கிறது. உண்மையான நீதி என்பது எல்லாம் ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தமட்டில் பணமும் அரசியல் செல்வாக்கும் தனிப்பட்ட செல்வாக்கினையுமே தாங்கியுள்ளது. இப்படி இருக்கும் நிர்வாகத்துக்கு மக்கள் எப்படி ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுப்பார்கள்? ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளை கொள்ள வேண்டும் என்று அன்றாடம் கடின உழைப்பு மூலம் வாழ்வை ஓட்டும் மக்கள் பேசுவதை எங்கும் காண முடியும். இதில் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று இல்லை, எல்லோரது எண்ணமும் அப்படித்தான் இருக்கிறது. காரணம், காவல்துறை நடவடிக்கையின் கொடுமைகள் அப்படி இருக்கின்றன. மதுபானம் அருந்துவதற்காய் பணத்தை மக்களிடம் கரப்போம் என்று வீதியில் வந்து நின்று ஏதாவது குறையை கூறி மக்களை நீதிமன்றம் வா அல்லது காவல் நிலையம் வா அல்லது உனது அடையாள அட்டையை தா என்று ஏதாவது கூறி மக்களை அச்சுறுத்தி அதன் மூலம் பணத்தை பெற்றுக் கொள்ளும் நாடகம் அன்றாடம் இலங்கை தீவில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நடைபெறும் விடயம். இப்படியாகில் எப்படி மக்கள் இவர்களை மதிப்பார்கள்? இன்று காவல்துறையை போல் இலங்கை தீவில் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யும் கொடியவர்கள் எவரும் இல்லை. இப்படியான நிர்வாகத்தை மக்கள் மாலை போட்டு வரவேற்கவா நினைப்பார்கள்? காவல்துறை அதிகாரியை பார்த்து சார் என்பது எல்லாம் பயத்தினால் வரும் மரியாதையன்றி வேறதும் இல்லை. ஒவ்வொரு காவல்துறை சாவும் அல்லது மக்களிடமோ குழுக்களிடமோ அடிவாங்கும் போது இலங்கை தீவில் வாழும் அனைத்து இன மக்களும் மகிழ்வார்களே அன்றி வேதனைப்பட போவதில்லை. இதுவே இந்த கொடிய காவல்துறை மீது நாடெங்கும் தாக்குதல் நடத்த காரணமாய் இருக்கின்றது. இதை தடுக்க வேண்டுமென்றால் நேர்மையான சட்டத்தை பாதுகாக்கும் உண்மையான காவல்துறை நிர்வாகத்தை அமைத்தால் தானாக நின்றுவிடும், இல்லையெனில் நாடு பூராகவும் அதிகரிக்கும். அகதிகள் போர்வையில் கூலிகளை தமது நாடுகளுக்கு அழைத்துச் செல்லும் ஐரோப்பிய கூட்டு நாடுகள். 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்டிருந்த ஐரோப்பா கூட்டு நாடுகள் தமது நாடுகளை மேல் கட்டுமானம் செய்ய அகதிகள் போர்வையில் கூலிகளை அடைய திட்டம் போட்டு செயல்பட்டார்கள். அதுவே இன்று வரை அகதிகளை கூலிகளாக பாவிக்கும் முறை இருக்கிறது. 2ஆம் உலகப் போரின் பின் பல நாடுகளுக்கு சுதந்திரம் என்ற பெயரில் விடுதலை கொடுக்கப்பட்டது. விடுதலை கொடுக்கப்பட்ட நாடுகள் அனைத்திலும் உள்நாட்டு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிலையை உருவாக்கியும் தமக்கு வேண்டியவர்களை ஆட்சி அதிகாரத்தில்
நாட்டில் இருப்பியும் தமது பொருளாதாரத்தை நீண்ட நெடுகாலம் பாதுகாக்கும் முறைகளையும் உருவாக்கிய பின்னே சுதந்திரம் என்ற பெயரில் பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு போனார்கள் ஐரோப்பியர்கள். அதற்கு தமிழீழத்தில் இன்று நடக்கும் சம்பவங்கள் உதாரணம். தமிழீழம் மட்டுமில்லை, உலகில் ஐரோப்பியர்களால் சுதந்திரம் கொடுக்கப்பட்ட நாடுகள் அனைத்திலும் இன்று உள்நாட்டு பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் தான் செல்கின்றன. இன்று வரை அந்த நாடுகளில் இவர்களே பொருளாதார சுரண்டிகளாகவும் கனிம வள சுரண்டிகளாகவும் இருக்கின்றனர். இன்று இந்தியா என்ற நாடு என்றாவது ஐரோப்பியர் ஆள்வதற்கு முன் ஒரு நாடாக இருந்துள்ளதா? பல மொழிகள், பல இன குடும்பங்களை என்ன காரணத்துக்காய் ஒன்றாய் சேர்த்து ஒரு தேசம் ஆக்கினார்கள். இந்தியா என்ற நாடு என்றும் ஒரு நாடாகவும் ஒரு இனமாகவும் இருந்தது என்பதற்கான ஆய்வு ரீதியான ஆதாரங்கள் கண்டறியப்படவில்லை. அங்கு பல இன குடும்பங்களும், மொழி குடும்பங்களும், மத குடும்பங்களும் அரசாண்ட வரலாறு இருக்கிறது. பிரித்தானியர் தாம் உருவாக்கிய இந்துக்கள் என்ற மத குடும்பம் மூலம் இந்தியாவை ஒரு தேசம் ஆக்கினார்கள். காரணம், இவ்வினங்கள் எல்லாம் என்றும் ஒருமையாக இருக்க போவதில்லை. அதனால் போரும் அழிவும் அகதி வாழ்க்கையும் தொடரும். நாம் நாட்டாமை பேசிக் கொண்டிருக்க முடியும், எமது நலனை அடைய முடியும் என்கின்ற கொடிய நோக்கமே அதன் பின்னணியில் இருந்தது, இன்றும் இருக்கிறது. இன்று ஐரோப்பிய கூட்டாளிகள் சுதந்திரம் கொடுத்த அத்தனை நாட்டிலும் இளைஞர்கள் தமது சிறந்த வாழ்வை அமைக்க ஐரோப்பா கூட்டு நாடுகளை சிறந்த இடம் என்கின்ற பிம்பத்தை தோற்றுவித்து நமது நாடுகளின் கல்வி வளம், கடின உழைப்புகள் போன்ற அனைத்தையும் இளைஞர்கள் ஊடாக அகதிகள் போர்வையில் பெற்றுக் கொள்கின்றனர் ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பா விஸ்தரிப்பின் ஊடாக தமது நாடுகளுக்கு வரும் மேலே ஐரோப்பிய தொழிலாளிகள் தொகை அதிகரிப்பதால் அகதிகள் வருகையை கட்டுப்படுத்த இந்த நாடுகள் இப்போது துடிக்கின்றன. என்றாலும் வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள் ஒரு குறிப்பிட்ட நாட்டு தொழிலாளிகளை அதிகம் தமது நாட்டுக்கு உள்வாங்குவதால் பாதிப்பு வரும் என்பதற்காக குறைந்த அளவான அகதி கூலிகளை உள்வாங்கி தமது இனத்தின் நீண்ட கால உறுதித்தன்மையை சரி செய்யும் நோக்கத்தோடு சிந்தித்து செயல்படுகின்றனர். உதாரணமாக, போலாந்து கூலிகள் அதிகரித்தால் அவர்களின் மக்கள் தொகை அதிகரித்தால் இந்த நாடுகள் பாதிக்கப்படலாம். அதனால் பல நாட்டு கூலிகளை உள்வாங்கினால் இப்படியான பாதிப்பு தமது இனத்துக்கு வராது என்கின்ற நோக்கத்துக்காகவே இன்றும் குறைந்த அகதி கூலிகளை உள்வாங்குகின்றனர். நமது நாடுகளில் இளைஞர்கள் வெளிநாட்டு மோகத்தில் திரிவதால் நமது முன்னேற்றம் எட்டா கனியாகவே இருக்கிறது. இன்று தமிழீழத்திலும் தமிழ்நாட்டிலும் இருக்கும் இளைஞர்கள் அதிகம் வெளிநாடுகளுக்கு செல்லவே விரும்புகின்றனர். அதனால் எமது இனம் மட்டுமில்லை, எமது வளமும் இல்லாமல் அழிந்து போகின்றது. அவர்கள் எப்படியும் தாம் வெளிநாடு சென்று விடலாம் என்கின்ற எண்ணம் இருப்பதால் அவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவதில்லை. இவற்றை நாம் மாற்ற சமூக மட்டங்களில் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். சாவோ வாழ்வோ எமது மண்ணில் சாதனையை செய்ய வேண்டும் என்கின்ற மனோவியல் பலத்தை உருவாக்க வேண்டும். அரசியல்வாதிகள், சமூக ஆவலர், ஆசிரியர்கள் சிந்தித்தால் எமது இளையோரின் மனங்களை மாற்றி எமது இனத்தை பலமடைய செய்ய முடியும். செய்வார்களா? நன்றி, வணக்கம். நினைவுகளை சுமக்க
நாங்கள் நடந்திடுவோம்.